சாப்பிட்டா அடி தூளுங்க. 100 120 ருபீஸ் தாங்க. செம்ம டேஸ்ட்டு. நம்ம இப்போ ஒயிட் ஃபீல்டு வந்துட்டோம். இந்த ஏரியா பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க. அந்த ஒயிட் ஃபீல்டு ஏரியாவில் தான். வேறு லெவல் தொன்ன பிரியாணி தாங்க. வேறு லெவல். அப்புறம் டீ நீங்கள் குடிச்சே புனேரி டீ குடிச்சு பாருங்க. இவ்வளோதான், 15 ரூபா தாங்க டீ. குட்டி கப்பு, பர்ஃபெக்ட், கரெக்டான லெவலு. டீ அடித்தூள். அப்புறம் நம்ம மெட்ரோவுக்கு பஸ் ஏறி வந்தாச்சு. நடந்து வந்து அப்புறம் கார்டு ரிட்டர்ன் பண்ணி 50 ரூபாவும் வாங்கியாச்சு. அந்த கார்டு கொடுத்த ரீஃபண்ட் பண்ணுவாங்கள்ல, அதுவும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அப்புறம் பாருங்கள், ஐ லவ் இந்தியா, த மெஜஸ்டிக் மெட்ரோ, வேறு லெவலுங்க. எல்லா பெருந்தலைவர் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க, போஸ்ட்டு. 2 நாள் டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. பெங்களூர் வந்து எப்படி வந்தேன்னு ஜொய்யின்னு முடிஞ்சு போச்சு, ராக்கெட் ஸ்பீட் மாதிரி. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருந்தேன் மெஜஸ்டிக்கு. நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், இப்போ கிடச்சிருச்சு. நடந்துக்கிட்டே இருந்தேன். நமக்கு ட்ரெயின் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி நம்ம குளிர் வேறு, நைட் டைமில் இறக்குமதி செய்யணும்னா ட்ரெயின் தான் நம்ம போய் ஆகணும். பஸ்ஸுனால் அப்பப்போ கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். நான் கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்கன்னு எப்படியும் நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் நம்ம போர்டிங் பாயிண்ட்ற நம்ம ரயில்வே ஸ்டேஷன். கேஎஸ்ஆர்னா கிராந்தி வீரா சங்கோலி ராயனா. இப்போ தான் எனக்கு அந்த ஃபுல் ஃபார்ம் தெரியும், கேஎஸ்ஆர் பெங்களூரு, அதுதான் நமக்கு அர்த்தம், இந்த ஃபுல் ஃபார்ம். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருந்தேன். குளிராக தாங்க இருந்தது நைட்டு போகும்போது, செம்ம கிளைமேட்டு. அப்புறம் நம்ம ட்ரெயின் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கோச் பொசிஷன். அப்புறம் நம்ம வந்து என்ன ட்ரெயின்னு, நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ்ஸா, ட்ரெயின் 12658, இந்த ட்ரெயின் தாங்க. இன்னும் ட்ரெயின் வரல, வந்திருக்கணும், பட் இன்னும் வரல. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த நிறைய நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்தோடனே ட்ரெயின் வந்தோடனே ஏறி உட்காந்தோன்னா கொஞ்சம் இப்போ தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல், கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. க்ளீனாக தாங்க இருக்குது நம்ம சீட்லாம். அப்புறம் நம்ம ஊடி போட்டு உட்காந்தாச்சு. கொஞ்சம் டயர்ட் தான், கொஞ்சம் ஊர் விட்டு போகிறோன்னு கொஞ்சம் கவலை தான். பாத்ரூம்லாம் கொஞ்சம் நாற்றடிச்சது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஷனு, அதுக்குள்ளே இதெல்லாம் இப்படி இருக்கு. ஆனால் குப்புன்னு நாற்றடிச்சதுங்க. சரி, நம்ம மக்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் டக்குன்னு வெளியே வந்துட்டேன், நம்மளால முடியல. அப்பப்பப்பா, நான் பெங்களூர் வரணும்னா கண்டிப்பாக ஒரு 3 days பிளான்